வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஜாப் வேக்கன்சி பார்க்க போகிறோம். இவங்க ரெக்குயர்மெண்ட்டு இந்தியாவிலே நடக்க போகுது. பெங்களூரில் துபாய்க்கான இன்ஜினியர்ஸை ரெக்யூர் பண்ணுறாங்க. விருப்பமுள்ள நபர்கள் டைரெக்டாக போயிட்டு சோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட பெங்களூர் பிரான்ச்சில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இதோட டீட்டெயிலு ஃபுல்லாக நான் மென்ஷன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் 27 28 இந்த லொக்கேஷனு, இதில் பிபிஆர் கோட் இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நேரட்டாக போய் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ஃபசாடு ப்ளஸ் சிவில் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில், சோபா கன்ஸ்ட்ரக்ஷனு, பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு ப்ரையாரிட்டி, பட் இருந்தாலும் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸு 5 years இருக்கணும் ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸு. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 27 28 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பெங்களூரில் இன்டர்வியூ. லொக்கேஷனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் சைட் இன்ஜினியரு, ஃபசாட் அட்டு சிவில் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில், சோபா கன்ஸ்ட்ரக்ஷனு, பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவராலாக இந்தியாவில் அதர் இதில் ஒர்க் பண்ண 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற நாள் பார்த்திங்கன்னா 27 28 காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பெங்களூரில். இன்டர்வியூ நடக்கும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க. இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்ல வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், சோபா கன்ஸ்ட்ரக்ஷனு, பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 7 years இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 27 28 காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பெங்களூரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஃபசாட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில், கம்பெனி சோபா கன்ஸ்ட்ரக்ஷனு, பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 11 years ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா 27 28 காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பெங்களூரில். பிபிஆர் கோட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஃபினிஷிங்கில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில், சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இல்லை பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். 27 28 பெங்களூரில் இன்டர்வியூ. இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் பிளானிங் இன்ஜினியரு, ஃபசாட் அண்டு சிவிலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில், சோபா கன்ஸ்ட்ரக்ஷனு, பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. மினிமம் 1 year கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் பெங்களூரில்.
27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. பிபிஆர் கோடும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷருக்கு இது ரொம்ப நல்ல சான்ஸு. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பெங்களூர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் 9 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஓவராலாக யூஏஇ எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைனா இந்தியா எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். 27ஆந்தேதி 28ஆந்தேதி இதுக்கு குவாலிஃபையான நபர்கள் இன்டர்வியூவை டேரெக்டாக போயிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். பிபிஆர் கோடு கொடுத்துருக்கேன், லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஃபசாடு ப்ளஸ் சிவில் இன்ஜினியருக்கான ஒர்க்கு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க. 5 இயர்ஸு ஓவராலாக 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்தியாவில் பிளானிங் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் இருக்குது. ஸ்கேன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் சைட் இன்ஜினியரு ஃபசாடு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இயர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை டேரக்டர் ஃப்ரெஷரும் இந்த ஜூனியர் சைட் இன்ஜினியரில் ட்ரை பண்ணி பாருங்கள். 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலைல 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷர் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஃபசாட் ப்ளஸ் சிவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைனா இந்தியாவில் 3 இயர்ஸு ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் இன்டர்வியூவை டேரெக்டாக போய் அட்டன் பண்ணி பாருங்கள். 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷனு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெங்களூரில். பிபிஆர் கோடும் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட டாக்குமெண்ட்டை டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு மறக்காமல் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. போஸ்டிங்கு கிரேட்டிங் இன்ஜினியரு ஃபசாட் ப்ராஜெக்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைனா இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற நாள் பார்த்திங்கன்னா 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டிஎம்டபிள்யூ இன்ஜினியரு ஃபசாட் அண்டு சிவில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கம்பெனி ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைனா துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இதில் இன்டர்வியூ பெங்களூரில் நடக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங் இந்த இன்ஜினியருக்கு ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைனா துபாய் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இன்டர்வியூ 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. பெங்களூரில் இன்டர்வியூ. டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில்.
பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைன்னா இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 9 இயர்ஸ் டு ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலைல 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பெங்களூரில் இன்டர்வியூ இந்தியாவில். நீங்கள் டேரெக்டாக இந்த அட்ரஸில் போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். பிபிஆர் கோடும் இருக்குது. உங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களோட டீட்டெயிலை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். குவான்டிட்டி சர்வேயருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பயோடேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக பெங்களூரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்தியா அல்லது துபாயில் கல்ஃப் கண்ட்ரியில் 9 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. பெங்களூர் லொக்கேஷனு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் கியூசி இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சீனியர் கியூசி இன்ஜினியராக இதர் இந்தியா அல்லது கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 27ஆந்தேதி 28ஆந்தேதி பெங்களூரில் இன்டர்வியூ. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். நீங்கள் இதில் அட்ரஸில் மென்ஷன் பண்ணதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிபிஆர் கோடு இருக்குது. இதில் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் கியூசி இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். பிஇ அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா ஃப்ரெஷரும் இதில் டேரெக்டாக போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கணும். சேல்ரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ நடக்கிறது அப்படின்னா 27ஆந்தேதி காலையில் 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷனே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைன்னா இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 6 மணிலேருந்து இன்டர்வியூ நடக்குது. மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் இருக்குது. டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெக்னிக்கல் கோஆர்டினேட்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸு. டெக்னிக்கல் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஸோ பெங்களூரில் லொக்கேஷனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் டெக்னிக்கல் கோஆர்டினேட்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணி பாருங்கள். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டர்வியூ 27ஆந்தேதி 28ஆந்தேதி இன்டர்வியூ நடக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ஹெச்எஸ்சி ஆஃபீஸரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ நெபோஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு 9 இயர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸு 9 இயர்ஸ் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேம் கம்பெனி ஷோபா கம்பெனி. எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்.
எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 27ஆந்தேதி 28ஆந்தேதி இன்டர்வியூ நடக்குது. காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில், ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இல்லைன்னா ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அப்படி இல்லைன்னா இந்தியாவில் சூப்பர்வைசராக அல்லது ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற நாள் பார்த்தீங்கன்னா 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. பெங்களூரில் இன்டர்வியூ. லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் ஹெச்எஸ் ஆஃபீஸரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில், ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓஷோ அல்லது நெபோஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியாவில் 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பெங்களூரில் இன்டர்வியூ. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அசிஸ்டண்ட் ஸ்டோர் கீப்பரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில், ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லைனா ஸ்டோர் கீப்பர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா 27ஆந்தேதி 28ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. பெங்களூரில் இன்டர்வியூ. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷரும் இதில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா வீடியோவும் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் 27ஆந்தேதி 28ஆந்தேதி இன்டர்வியூ. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் சிவில் ரிலேட்டடாகவும் ஒர்க் வேக்கன்சி வேணும்னா இந்த கம்பெனியில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய கோல்டு நிலவரம் 24 கேரட்டு 271.50 ஃபில்ஸு. 22 கேரட்டு 260 75 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸுக்கு நிகர வேல்யூ ₹22.63. இது போன்ற பயனுள்ள வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.